வணக்கம். அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 36 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 42 பாயிண்ட், நிஃப்டி ஐடி மைனஸ் 56 பாயிண்ட் மைனஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக இருக்குது. நிஃப்டி ஐடி சப்போர்ட் பண்ணல, பேங்க் நிஃப்டி மார்ஜினலாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன், தென் வந்து அதர் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக மேலையா கீழையா ஒரு மதில் மேல் பூனை அப்படின்ற கட்டத்தில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம சார்ட்டில் வந்து என்னோட டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ மற்றபடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது 2792 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ட்ரேட் ஆனதில் 1420 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும் 1276 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 96 ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாகவும் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்சு, லாஸ்ட் செஷன் முடிஞ்ச அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அன்சேஞ்ச் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 16 ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கனாக்கா ஒரு டக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இழுபறி நிலை அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட்டே இருக்குது. ஸோ சார்ட்டுக்குள்ள நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி 36 பாயிண்ட் ப்ளஸ், ஹை வந்து 23,558, லோ வந்து 23,350. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் வந்து டவுனில் வந்தது. ஃபர்தராக கொஞ்சம் ரெக்கவரி ட்ரை பண்ணி எகெயின் மார்க்கெட் வந்து லோ. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ரெக்கவரி பார்த்திங்கனாக்கா ஒரு இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து 12 மணி வரைக்குமே ஒரு ஏறுமுகமான ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 210 பாயிண்ட்னு வச்சுக்கலாமே. ஸோ 210 பாயிண்ட் வந்துட்டு நல்ல வந்து ஒரு சாலிட் ரெக்கவரி, இன்ட்ராடே பிளேயருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இங்கே பிடிச்சிருந்தா கூட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 66 பாயிண்ட் வந்து டவுன் வந்தது. எகெயின் வந்து ஒரு குயிக் ரெக்கவரி மார்க்கெட் முடியும் போது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இவ்வளோ தூரத்துலேருந்து வரதுக்கு எடுத்த டைமும் பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து மேலே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் வந்துச்சு. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் காட்டுது. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டுடைய மூமெண்ட். ஸோ ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து ரேஞ்சுக்கு அந்த சேனல் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த இடம் நல்லா வந்து ஒரு குரிஷியலான இடத்துல தான் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்னும் நியர் ஆல் டைம் ஹையில் தான் வந்து இருக்குது மார்க்கெட். ஸோ பார்ப்போம் ஃபர்தர் செஷனில் வந்துட்டு அகெயின் பேங்க் நிஃப்டி ஐடி கூட சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஏதோ ஒன்று இதானா கூட வந்துட்டு நம்ம இது ரேஞ்ச் பிரேக் பண்ணுறது சிரமம். ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் தெரிய வரும், பார்ப்போம். ஸோ பிசிஆர் 1.04 ஒரு புல்லிஷ்னஸ் தான் காட்டுது. லாஸ்ட்டு செஷன் வந்து 0.96 92 இருந்தது. கொஞ்சம் வந்து பிசிஆர் ஏறி இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு புல்லிஷ்னஸ் வந்து மவுண்டே இருக்குது. அதே மாதிரி ஃபியர் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பணம் இது பயம், இந்த இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் ஏறி இருக்குது. பார்த்தோன்னாக்கா அந்த மதில் மேல் போன சொன்னாலையும் அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்திருக்கிறது உறுதிப்படுத்துது. இது மேக்ஸ் பென் 23,400, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இது வந்து அந்த மந்த்லி எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி இந்த ரேஞ்சில் இருக்குது. தென் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் 51,661, இன்றைக்கி டேயில் 51,138, ஹை 51,783, 42 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 320 பாயிண்ட் வந்து டவுனில் ஓப்பன் ஆனது. இன்னும் ஃபர்தராக அதே மாதிரி நிஃப்டி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எகெயின் ஃபர்தராக வந்து டவுன் தான். தென் அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி பிடிச்சது. கிட்டத்தட்ட 630 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரேலி. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என்டையர் டே வந்துட்டு ஒரு சைட் வேஸ் மூமெண்ட் தான், ஒரு 150-200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டில் தான் வந்து மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்தது பார்க்கும்போது, டவுன்லேருந்து நல்ல ஒரு ரேலி வந்தது பார்க்கும்போது ஒரு புல்லிஷ்னஸ் வந்துட்டு இன்னும் இருக்குது. பட் ஸ்டில் வாட் எவர் மேபி நம்ம வந்து இந்த டே வச்சு நம்ம பேசினா கூட ஓவரால் சென்டிமெண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. பெரிய ஒரு கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஈவன் வந்து பட்ஜெட் டைம்லேயே கூட பார்த்தோன்னாக்கா மேக்ஸிமம் வந்து அப்சைடில் வந்து 24 வந்து இன்றைக்கி இருக்கிற டேட்டில் சொல்ல முடியும், 24 ரேஞ்சு சொல்லலாம். டவுன் சைடில் வந்ததுனாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்பர் ரேஞ்சு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 23,200 வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 51,000 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எகெயின் பிசிஆர் வந்து 1.22 ஒரு புல்லிஷ்னஸ் தான் காட்டுது. 51,500 வந்து மேக்ஸ் பெயின்.
தென் மிட் அண்ட் ஸ்மால் 400 ஒரு முக்கியமான இண்டெக்ஸு. மிட் கேப் 150 அண்ட் ஸ்மால் கேப் 250 இது ரெண்டுமே உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ், ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ப்ளஸில் முடியல, பட் ரேஞ்ச் பார்த்திங்கனாக்கா ஒரு 250 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி நீ கொடுத்துருக்கு. டவுனில் இருந்து வந்தது எகெயின் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுக்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு டவுன் போயிட்டு தென் அங்கேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி. ஸோ இன்னும் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் அந்த கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரியே வந்து எல்லாமே காட்டுது. ஹோப்ஃபுல்லி வந்துட்டு எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஃபர்தர் ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ட்ரெண்டு பார்க்கும்போது எகெயின் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல சேனல் மேலே தான் இருக்குது. ஸோ ஸ்டில் இது வந்து ட்ரைங் டு ப்ரோக்ரஸ். ஸோ இது எகெயின் வந்ததுனாக்கா இந்த சேனலுடைய அப்பர் பேண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 19,000 இந்த ரேஞ்சை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் எகெயின் சேனலுடைய பாட்டம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, நம்முடைய யூஎஸ் பிக் பிரதர் யூஎஸ் மார்க்கெட் லாஸ்ட் செஷனில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ மார்ஜினில் தான் முடிஞ்சிருக்கு. 15 பாயிண்ட் டிஜி 15 பாயிண்ட் ப்ளஸ் S&P 500 -8 பாயிண்ட்ஸு. ஸோ பெரிய அளவில் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கனாக்கா யூகே மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய அளவு பாசிட்டிவ்லாம் கூட அந்த பாசிட்டிவ் பயஸில் தான் இருக்குது. சிமிலர்லி யூரோ கூட நம்முடைய இந்தியன் மார்க்கெட் மாதிரியே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டிஜே சார்ட் பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ஃபர்தர் அகெயின் அச்சீவிங் த ஆல் டைம் ஹை. S&P 500 பார்க்கும்போது அகெயின் இந்த ஓவரால் ட்ரெண்ட் வந்து இட் இஸ் இன்டாக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோப்ஃபுல்லாக பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த டே நம்முடைய மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் கோரேட் ஆகும். ஸோ அந்த மார்க்கெட்லேயும் வந்து யூஎஸ் மார்க்கெட்லேயும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் தெரியல. ஸோ அன்டில் ஒரு பெரிய ஒரு ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஸ்லோ அப்சைட் ப்ராக்ரஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த வகையில் நிஃப்டி வந்து 24,000 வந்து தோறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.